ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்விஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். என்னென்னா, முருங்கைக்கீரையை வச்சு நம்ம செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையில் அதிக இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த கொரோனா பீரியடில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு அற்புதம்னு கூட சொல்லலாம். இந்த கீரையை நீங்கள் வாரம் ஒரு தடவை எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு கட்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான கீரை அதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம பருப்பு கடையில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் சேர்த்து வெறும் கடாயில் இதை நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அரிசி கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய், அதோட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கேன். சின்ன முடியாக இருந்தால் ஒரு அரை மூடி தேங்காய், அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து அந்த நல்லெண்ணெயோட நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஜீரகம், மிளகு, வரமிளகாய் போட்ட பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயில் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு 50 ml தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம போட்ட பேஸ்ட்டும் இந்த புளி தண்ணியும் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கழுவி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம போட்ட முருங்கைக்கீரை எல்லாமே அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. சிம்லேயே ஒரு 5-10 நிமிஷம் வரை அந்த கீரையை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கி ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 துவரம்பருப்பு குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு குழைய வேக வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே துவரம்பருப்பும் பச்சரிசியும் வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த பவுட்ரு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் உப்பு போடுறோம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சொடி நம்ம இறக்கிக்கலாம். நம்மளுடைய முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதி வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்க போகிறோம். அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் மேலாப்பில் ஊற்றி ஒரு கலக்கிட்டு இறக்கிடலாம். முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். நம்ம அந்த பவுடர் ப்ளஸ் தேங்காய் அதெல்லாம் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கனால இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம பொரியல் கூட்டு அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பருப்பு கடையல் செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கொரோனா பீரியடில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கிற மாதிரி மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம். அது கூடவே நம்ம இந்த முருங்கைக்கீரை வாரம் ஒரு தடவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு அதிகமாக கூடும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நம்ம டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட நீங்கள் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் மதியம் நீங்கள் சுடுசாதத்துக்கு இதை போட்டு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரட்டி. சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அப்பளம் இருந்தால் கூட இந்த இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை பூண்டு குழம்புக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.